காதல் இந்த நொடி உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உருக்கமான செய்தி. அவங்க வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி, அதுக்கான சில விளக்கங்கள் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வெல்கம் டூ ஷெக்மத் த ஸ்டார் சீட் சேனல். நம்ம வந்து இப்ப அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் நாட் அ டைம் அவுட், நாட் அ குட் பை ரைட். நீங்க வந்து விலகி போயிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நிரந்தரமான பிரிவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. "நீ என்கிட்ட இருந்து கோவிச்சுட்டு போயிட்டுருக்க. இது வந்து நிரந்தரமான பிரிவு இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு புரிதல் இப்ப வந்திருக்கு. மேபி நீங்க அவங்க கிட்ட பேசல கோவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. சாரி கேட்க நினைக்கிறாங்க. ஐ நெவர் வாண்டட் டூ காஸ் யூ பெயின். உங்களுக்கு வந்து வலி உண்டாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வலி உண்டாக்கி இருந்தா நான் வந்து இப்ப ரொம்ப அதுக்காக வருத்தப்படுறேன். இந்த நொடி வந்து அவங்க உங்கள பத்தி இததான் நினைச்சிட்டு இருக்காங்க. இததான் அவங்க கிட்ட சொல்ல விரும்புறாங்க. மேபி நீங்க பேசல, கோவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்காக அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் இருக்காங்க. ஆனா, அதுக்காக காதல வந்து விட்டு தர்றதுக்கும் அவங்க தயாரா இல்ல. இது வந்து கோவிச்சுக்கிட்டு போயிருக்கு அவ்வளோதானே! நீ என்ன விட்டுட்டு ஒரேடியா போகலல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னுங்கிறத பார்க்கலாம். ஐ அம் ஹூக்ட் ஆன் யூ. அ உங்களோட ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கம்யூனிகேஷன் இல்ல. மேபி நீங்க அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, "நீ அந்த பிளாக்க ரிமூவ் பண்ணு. ஐ வாண்ட் டூ டாக் டூ யூ" அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயின் மெசேஜிங்க. ஏன்னா, நான் வந்து நீ நீ வலையே விரிக்க வேண்டாம். நானே வந்து உன் வலையில விழறேன். எனக்கு வந்து அந்த ஃபோன மட்டும் அன்பிளாக் பண்ணிவிடு அப்படின்னு மெயினா சொல்றாங்க. பிளாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. கொஞ்சம் தயங்குறாங்க. இல்லன்னா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு மேபி பயமா இருக்கலாம். நீங்க வந்து எப்படி அவங்கள எப்படி அவங்கள ம ஸ் எப்படி நீங்க அவங்கள ஹேண்டில் பண்ண போறீங்க? என்ன சொல்ல போறீங்க பதில்? என்ன விடை கிடைக்கும்? அப்படிங்கிற பயமா கூட இருக்கலாம். பார்க்கலாம். தலைகீழா பிடிச்சிட்டு இருக்கேனா? எஸ். ஆனா இந்த நொடி வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் இருக்கு. அவங்க ஏதோ உங்கள மனச காயப்படுத்துனனால தான் நீங்க வந்து அவங்கள விட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு புரிதல் இருக்கு. கண்டிப்பா நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இல்லன்னா வந்து நீங்க கோவிச்சுட்டு அவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டுருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் வந்து திரும்ப வரதுக்கு தயாரா இருக்கேன். உன் வலையில வந்து மாட்டிக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அன்பிளாக் பண்ணிவிடு" அப்படின்றாங்க. அவங்க ஒரு கெட்ட விஷயம் இல்லன்னா ஒரு திங்கர். இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க இததான் இந்த நொடி. நம்ம அத தான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ அழகான கார்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்க. இந்த நொடி என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பிட்வீன் வேர்ல்ட்ஸ் அவங்க வந்து பழசுல இருந்து மேபி கெட்ட பழக்கங்களுக்காக நீங்க அவங்கள விட்டு வந்திருக்கீங்க. இல்லன்னா வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த கெட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதுலேருந்து விலகி அதனால தான் உங்கள நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகுது அவங்களுக்கு. அதே சமயம் வந்து அ இது வந்து லக்கி பேர்டும் கூட ஃப்ளமிங்கோ. அவங்க மாற்றம் வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்க போது. உங்களோட உடைச்ச மனச ஒட்ட வைக்கிறதா அவங்களோட எண்ணமும் கூட. ஃப்ளெக்சிபிள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து ஏன் ஏன் ரொம்ப ஸ்டபர்னா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேபி அவங்க பாஸ்ட்ல ரொம்ப ஸ்டபர்னா இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப அரகன்ட்டா ஈகோ பிடிச்சவங்களா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்காங்க. இந்த பிரிவு அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்த கத்துக் குடுத்துருக்கு. ஹாப்பி ஹாப்பி உங்களோட மனச திறந்துரு அப்படின்ட்டாங்க. நீங்க வந்து உங்க மனச பூட்டி வச்சிருக்கீங்க. நீங்க தான் அவங்களோட சந்தோஷம். நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப இருண்டு போயிருக்கு. அந்த மனச தான் கொஞ்சம் திறந்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வர தயாரா இருக்கேன். இந்த பாருங்க ரொம்ப அழகா பிரபஞ்சம் சொல்றாங்க. இந்த கிரீன் நீங்க தான். உங்களோட இடம், நீங்க இருக்க ஸ்பேஸ் இல்லன்னா உங்களோட மனசு அதுதான் இப்போ நான் வந்து தலைகீழா மாறதுக்கு அது என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் விட்டுட்டு வரதுக்கோ, இல்ல எந்த சூழ்நிலைகள் தடையா இருக்கோ அத விட்டுட்டு வரதுக்கோ தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க அவங்க. இந்த நொடி அவங்க இத பத்தி தான் பலமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அ அப்ரிசியேஷன். இந்த கார்ட் நான் தலைகீழா பிடிச்சிருக்கேன். ஸோ இது பாசிட்டிவ் ரீடிங்கா தான் இருக்கு. பார்க்கலாம். ஃபயர் சைன் ரொம்ப பேஷனேட் லவ் இங்க இருக்கு. இல்லன்னா உங்க பெர்சன் வந்து சிம்ம ராசி, தனுசு ராசி, மேஷ ராசியா இருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்க பார்க்குறவங்களோடது. அப்படி இல்லன்னா ரொம்ப பேஷனேட் லவ். ரொம்ப காதல் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. அந்த காதல் தீ அவங்கள சுடுது. நீங்க இந்த பிரிவு அவங்கள சுட்டு எரிக்குது. அத தான் சொல்றாங்க. அப்ரிசியேஷன் இந்த லெட்டிங் யூ நோ இந்த ரீடிங் மூலம் நீங்க உங்கள எவ்வளோ அவங்க பாராட்டுறாங்க. உங்க காதல் அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க எவ்வளோ அழகான ஜீவராசி, குட் வைப்ஸ் உங்கள சுத்தி வெறும் வந்து சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். உங்ககிட்ட டார்க்னஸே இல்ல. அவங்க தான் டார்க்னஸ்ல இருந்தாங்க. அத அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் வந்து தவறான விஷயங்கள தேர்ந்தெடுத்துட்டேன். இல்லன்னா தவறான முடிவுகள் எடுத்துட்டேன். இல்லன்னா பேட் ஹேபிட் இருந்து நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ இருக்க இடம் தான் சந்தோஷம். இந்த பேட் ஹேபிட்ஸோ இல்லன்னா அந்த சிச்சுவேஷனோ எனக்கு சந்தோஷம் தரல அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன் அவங்க விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க.
அவங்க லைஃப் ஸ்டைல அவங்க தலைகீழா மாத்திக்கினாங்க. அதனால தான் ஃப்ளெக்சிபிள். அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க அப்படின்னா, தலைகீழா மாத்தத்துக்கு தயாரா இருக்காங்க. நீங்க வர மாதிரி இருந்தா. இல்ல நீங்க வரணும் அப்படிங்கிறது தான் உங்களோட வேண்டுதல். கோரிக்கை, குயின் ஆஃப் காயின்ஸ். நீங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன். உங்ககிட்ட அந்த முன்னாடி, பின்னாடி போற அந்த ஆசிலேஷன் இருக்காது. அ அ உங்ககிட்ட மாற்றமே இருக்காது. டவர். உங்க பிரிவு அவங்கள சுக்கல் சுக்கலா உடைச்சு, அ என்ன சொல்றது? பீஸ் பீஸ் ஆக்கிருச்சு. ரஜினி மாரி பீஸ் பீஸ் ஆக்கிருச்சு. நைட் ஆஃப் சோர்ட்ஸ். வேகமா உங்ககிட்ட உண்மைய வந்து சொல்லத்துக்கு தான் அவங்க வரப்போறாங்க. நிச்சயமா ரொம்ப சீக்கிரம் வரப்போறாங்க. நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜில வராங்க. கிங் ஆஃப் சோர்ஸ் பாட்டம் எனர்ஜி. ஸோ உங்ககிட்ட பொய் சொல்ற எண்ணமும், உங்கள ஏமாத்துற எண்ணமும் உங்களுக்கு துளி கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபீனிக்ஸ் இங்க இது வந்து கழுகோட முகம் இருக்கும். அ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து உயிர்த்தெழ தயாரா இருக்காங்க. அ நீங்க அவங்கள இந்த நெருப்புல லைக் சீதா மாதா மாதிரி அவங்கள சோதிக்க நினைச்சீங்கன்னா, என்ன நெருப்புல கூட நடக்க வை. நான் ஃபீனிக்ஸ் மாரி அந்த நெருப்புலேருந்து திரும்ப உயிர்த்தெழுந்து வருவேன் இந்த காதலுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேஷனேட்டா இருக்காங்க. ரொம்ப கவிதை எழுதுவாங்க போல இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு ஆரம்பத்துல அவங்க சொல்றதெல்லாம் பொய் மாரி தெரியலாம். பட் அவங்க சொல்றாங்க, "நான் உண்மையா தான் சொல்றேன். உங்ககிட்ட பொய் சொல்ற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீ என்னை விட்டுட்டு நிரந்தரமா போயிடுவ. இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதுங்கிற அளவுக்கு எனக்கு தெளிவு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதனால பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காதல் வரும்போது உங்களோட சூழ்நிலைய பொறுத்து, உங்களுக்கு என்ன நடந்தது, இந்த அநீதி என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து தாராளமா முடிவெடுக்கலாம். ம். உங்களோட முடிவுக்கு ஏதாவது கைடன்ஸ் எடுப்போமா? திங்க் பண்ணுங்க. யோசிங்க. நீங்க வந்து இப்போ ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா, அந்த அப்செட்டான எனர்ஜியில வந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த முடிவு எடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு கைடன்ஸ். நான் ஏன் இங்க இந்த கைடன்ஸ் பிரபஞ்சம் வந்து என்ன திட்டுறாங்க. இங்க தான் சார்ம்ஸ் வச்சுட்டுருக்கியே, அத யூஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு வழிகாட்டப்படும் என்ன முடிவுன்னு. புது ஆரம்பத்துக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ஓ மை ஹார்ட் லவ் சிம்பிள் ஆஃப் லவ் உள்ள பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ம். ஸோ இது காதல் வந்து ரொம்ப தூய்மையா தான் இருக்கு. இல்லைன்னா இந்த காதல் தான் அவங்களுக்கு இப்போ ஃபோக்கஸே கூட. இதை இழக்க அவங்க தயாரா இல்ல. ம். இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி இங்க பார்த்தீங்கன்னா 2 யூஆர் ப்ரொடெக்டட். இந்த 2 சார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரொடெக்ஷன். நீங்க வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்துல நீங்க 2 பேருமே ப்ரொடெக்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். ஓ! காதல் வாழ்க்கையில கிரேப்ஸ் வந்துச்சுன்னா சுத்தம் சூப்பர். உங்க லைஃப் பிச்சுக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புது ஆரம்பம் இப்ப இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் இது ஹார்ட் இல்ல ஒரு ரோஸ் புது எதழோட இருக்கு. ஆனா வந்து இது இப்போ உங்க வாழ்க்கையில இல்ல. இது இனிமே தான் வரும். இதுக்கான கிளாரிட்டி தான் அவங்க கேட்குறாங்க. இது புது ஆரம்பம் இப்ப இல்ல. அதுக்காக தான் அவங்க வருத்தப்பட்டு உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ், சாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்பாயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது பிக்கப் ஆகல. சரி. அது பார்க்கறதுக்கான பிராப்தம் நமக்கு இல்ல. நான் இதோட ரொம்ப போராடல. டைம் ஆகுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க திரும்பவும் இது 2 சார்ம். நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேருமே ப்ரொடெக்டட். நீங்க வந்து எந்த சூழ்நிலை போனீங்கனாலும், பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்க 2 பேத்தையுமே பாதுகாத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா, மேபி இது டிவைன் லவ்வா இருக்கலாம். இது வந்து டைரக்ஷன் சார்ம். நீங்க எந்த பாதையில போனாலும், உங்க காதல் கிட்ட போகணும்னு நீங்க முடிவு பண்ண அந்த நொடி, நீங்க காதல் கிட்ட காதல நோக்கி ரீடைரக்ட் பண்ணப்படுவீங்க. ஸோ இதுதான் உங்களோட கைடன்ஸ். சூழ்நிலைக்கு தகுந்த மாரி சரியான முடிவெடுங்க. நீங்க 2 பேருமே ரொம்ப ப்ரொடெக்டட். உங்க காதல் வாழ்க்கை, காதலோட ஃபியூச்சர் சூப்பர் டூப்பர் சேஃப். ஏன்னா நீங்க உங்க மனச கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாரி, உங்களோட கைடன்ஸ்க்கு தகுந்த மாரி நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கை இஸ் அன்ஸ்டாப்பபிள். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.